சொன்னேன், நீங்கள் எங்கே போனாலும் கடைசி எங்கிட்ட தான் வருவீங்க. இந்த கதையில் வேறு யாரும் நடிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த கதையில் நடிக்கிற கதாநாயகனுக்கு மகனாக 18 வயசு பையன் வேறு நடிக்கணும். 18 வயசு பையனுக்கு எந்த ஹீரோவும் தமிழில் நடிக்க மாட்டாங்க. நான் நடிப்பேன். ஏன்னா இந்த கதையை நான் மிஸ் பண்ணக்கூடாது. அது 18 வயசாக நான் அவனுக்கு 50 வயசாக இருந்தாலும் தாத்தாவாக நடிக்கனாலும் நடிப்பேன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கதை மேலே வச்சுருக்கேன். அது ஒரு தாத்தாவாக இருந்தால் கூட ஒரு 70 வயசாலும் 80 அதில் நடிக்கணும். ஏன்னா அந்த கேரக்டர் அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணுவோம். இன்றைக்கி வெளியில் வரும்போது இன்னைக்கு வெளியில் நான் என்ன யோசிச்சனோ அதுதான். இல்லை, இப்போ வெளியில் வரும்போது படம் பார்த்துட்டு வர்றவங்களாம் ஃபீல் பண்ணி வர்றாங்க. வந்து ஃபோன் பண்ணி என்னை தேடி வர்றாங்கன்னா வந்து சார் ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தகப்பனுக்குரிய அந்த ஸ்தானத்தில் வந்து கட்டி பிடிக்கிறாங்க எல்லோரும். அது அந்த இது வந்து ரொம்ப ஒரு அன்பால் ஒரு எமோஷனலாகி வராங்க பார்த்தீங்களா. அது அவர் கொடுத்த அந்த கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷனும் நம்ம நடிச்சிருக்கோன்ற ஒன்று தான். அதை நான்